இன்னொரு ஒரு ஒரு சிம்பிளான காரியம் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப கஷ்டமாக செய்ய அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு ஒரு ஒரு சிம்பிளான காரியம் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப கஷ்டமாக செய்ய அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளான காரியம் தான். அந்த கற்றுக் கொடுக்குற தன்மை இருந்துச்சுன்னா போதும். இஃப் யூ ஹாவ் அ லேர்னட் ஸ்பிரிட் ஆர் ஹார்ட், அப்படின்னா கற்றுக் கொடுக்குற தன்மை. ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது, சரி நான் கற்றுக்கிறேன், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், அதை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காரியம் கற்றுக்கிற தன்மை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா விசுவாசம் ரொம்ப சீக்கிரத்தில் வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் தான் அகேன்ஸ்ட் பண்ணலையே, நீங்கள் தான் அதுக்கு கேள்வி கேட்கலையே. ஒரு வசனம் வந்துச்சுன்னா 10 கேள்வி வச்சுருந்தா என்ன ஆகும்? ஒன்றுமே நடக்காது. ஸோ இப்போ விசுவாசம், அதுவும் தேவனுடைய வார்த்தை காரியம். ஃபர்ஸ்ட் ட்ரூத், சத்தியம், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பாமல் போனீங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட விசுவாசம் வராது. சிம்பிள். நம்பினா விசுவாசம் வரும். If you believe